அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். சதவீதம் எனும் பாடத்தில் தவணை கட்டணம் தரப்படும் போது வருட வட்டி வீதம் காணல் எனும் பகுதியை இப்பொழுது பார்ப்போம். வருட வட்டி வீதம் தரப்படும் போது தவணை கட்டணம் காணும் போதும் நாங்கள் 7 படிமுறையின் கீழ் அந்த வினாவிற்கான விடையை அளித்திருந்தோம். அதே போலவே தவணை கட்டணம் தரப்படும் போது வருட வட்டி வீதம் காணும் போதும் வேறு ஒழுங்கமைப்பில் உள்ள 7 படிமுறைகளினூடாக இவ்வினாவினை நாங்கள் இலகுவாக செய்யலாம். அந்த வகையில் முதலாவதாக எஞ்சிய கடன் பணம், பொருளின் பெறுமதியில் இருந்து செலுத்திய பணத்தை கழித்தல் வேண்டும். இரண்டாவதாக ஒரு மாத கடன் பணம், அதற்கு இன்னும் ஒரு பெயர் இருக்கின்றது, ஒரு மாத அலகு, முன்னரும் பார்த்தோம். அதற்கு எஞ்சிய கடன் பணத்தை தவணைகளின் எண்ணிக்கை, அதாவது எத்தனை மாத தவணைகளோ அதனால் வகுத்தல் வேண்டும். மூன்றாவதாக செலுத்த வேண்டிய முழுத்தொகை, அது சம தவணை கட்டணம் இங்கே உங்களுக்கு தரப்பட்டிருக்கும். தவணை கட்டணம் தரப்பட்டதால் சம தவணை கட்டணம் ஒன்றின் பெருமானத்தை எத்தனை மாத தவணைகள் என்றும் தரப்பட்டிருக்கும். அந்த தவணைகளின் எண்ணிக்கையால் பெருக்கி விட்டோம்னா எங்களுக்கு செலுத்த வேண்டிய முழுத்தொகை வரும். நான்காவதாக மொத்த வட்டி, செலுத்த வேண்டிய முழுத்தொகை இந்த மூன்றாவது படிமுறையில் நாங்கள் கண்டிருப்போம். அதிலிருந்து எஞ்சிய கடன் பணம் முதலாவது படிமுறையில் கண்டிருப்போம். அதை கழிக்க வாரது மொத்த வட்டியாக இருக்கும். ஐந்தாவதாக மாத அலகுகளின் எண்ணிக்கை, முதல் பார்த்த அதே மாதிரி தான். எத்தனை தவணைகளோ அத்தனையாவது முக்கோணங்கள் தான் மாத அலகுகளின் எண்ணிக்கையாக அமையும். ஆறாவதாக ஒரு மாத கடன் பணத்திற்கான ஒரு மாத வட்டி, மொத்த வட்டி நாங்கள் நான்காவது படிமுறையில் கண்டிருப்போம். மாத அலகுகளின் எண்ணிக்கை ஐந்தாவது படிமுறையில் கண்டிருப்போம். மொத்த வட்டியை மாத அலகுகளின் எண்ணிக்கையால் வகுத்து விட்டமாக இருந்தால் ஒரு மாத அலகிற்கான வட்டி அல்லது ஒரு மாத கடன் பணத்திற்கான ஒரு மாத வட்டி கிடைக்கும். ஏழாவதாக இறுதி வருட வட்டி வீதம், அது ஒரு மாத கடன் பணம் நாங்கள் இந்த இரண்டாவது ஸ்டெப்பில் கண்டிருப்போம். அதாவது ஒரு மாத அலகு, ஒரு மாத கடன் பணம், அதன் மேல் ஒரு மாத கடன் பணத்துக்கான ஒரு மாத வட்டி இந்த ஆறாவது ஸ்டெப்பில் கண்டிருப்போம். தர 100 அப்படி போட்டோம்னா மாத வட்டி வீதம் வரும் எங்களுக்கு. ஏன்டா ஒரு மாத கடன் பணத்தின் மேல் ஒரு மாத கடன் பணத்துக்கான ஒரு மாத வட்டி, ஆகவே மாத வட்டி வீதம் வரும் இவ்வளவுத்தை தர 100ஓட. ஆக அதை வருட வட்டி வீதமாக்குவதற்காக அதை 12ஆல் பெருக்குகிறோம். ஆக இது ஒரு வருட வட்டி வீதம் ஒரு மாத கடன் பணத்தின் மேல் ஒரு மாத கடன் பணத்துக்கான ஒரு மாத வட்டி தர 100 தர 12 ஆக அமையும். அத்துடன் நாங்கள் இந்த மொத்த வட்டிக்கான சமன்பாடு நாங்கள் முதலும் பார்த்திருக்கிறோம். இந்த சமன்பாட்டை நாங்கள் இங்கே பயன்படுத்தி வருட வட்டி வீதத்தை நாங்கள் இலகுவாக சில இடங்களில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் கணக்குகளை செய்யும் போது பார்த்துக்கொள்வோம். இதில் முதலாவது வினாவாக உடன் பணமாக ரூபாய் 50,000க்கு கொள்வனவு செய்யக்கூடிய இத்தொலைக்காட்சி பெட்டியை ரூபாய் 10,000 ஆரம்பத்திலும் மிகுதியை ரூபாய் 2,420 பெறுமதியான 20 சமமாத தவணை கட்டணங்களாக செலுத்துவதனூடாக குறைந்து செல்லும் மீதிக்கு வட்டி கணிக்கும் முறையில் கொள்வனவு செய்யும் ஒருவரிடம் அறவிடப்படும் வருட வட்டி வீதம் எவ்வளவு? இங்கே பொருளின் பெறுமதி 50,000, ஆரம்பத்தில் செலுத்தியது 10,000, தவணை கட்டணம் ஒன்றின் பெறுமதி 2,420, எத்தனை தவணைகள்? 20 சம தவணைகள். எஞ்சிய கடன் பணம் என்பது பெறுமதியிலிருந்து செலுத்திய பணத்தை கழித்தல் வேண்டும். அப்போ 50,000 10,000 கழித்தல் வேண்டும். ஆக ரூபாய் 40,000. இரண்டாவதாக ஒரு மாத கடன் பணம் அல்லது ஒரு மாத அலகு, அது எஞ்சிய கடன் பணம் 40,000 தவணைகளின் எண்ணிக்கை 20 வகுத்தல் வேண்டும். ஆகவே ஒரு மாத கடன் பணம் ரூபாய் 2,000. மூன்றாவதாக செலுத்த வேண்டிய முழுத்தொகை, அது சம தவணை கட்டணம் ஒன்றின் பெருமானம் 2,420 தவணைகளின் எண்ணிக்கை 20ஆல் பெருக்க வேண்டும். அப்போ 2,420 20 பெருக்குதல் வேண்டும். ஆகவே அது ரூபாய் 48,400. நான்காவதாக மொத்த வட்டி, செலுத்த வேண்டிய முழுத்தொகையில் இருந்து எஞ்சிய கடன் பணத்தினை கழித்தல் வேண்டும். செலுத்த வேண்டிய முழுத்தொகை 48,400, எஞ்சிய கடன் பணம் 40,000 கழித்தல் வேண்டும். ஆகவே அது ரூபாய் 8,400. ஐந்தாவது மாத அலகுகளின் எண்ணிக்கை, இங்கு தவணைகள் 20 தவணைகள், ஆக 20வது முக்கோணகன். அப்போ 20 தர 21 கீழ் 2, அதுதான் மாத அலகுகளின் எண்ணிக்கையாக அமையும்.
ஆகவே அது 210 மாத அலகுகள். ஆறாவதாக ஒரு மாத கடன் பணத்திற்கான ஒரு மாத வட்டி அல்லது ஒரு மாத அலகிற்கான ஒரு மாத வட்டி என்றும் இதை கூறலாம். அது மொத்த வட்டி 8400 மாத அலகுகளின் எண்ணிக்கை 210 வகுத்தல் வேண்டும். ஆகவே அது ரூபாய் 40 ஆக அமையும். ஏழாவதாக இறுதி வருட வட்டி வீதம். அது ஒரு மாத கடன் பணத்தின் ஒரு மாத வட்டி இந்த ஆறாவது ஸ்டெப்பில் நாங்கள் கண்டிருப்போம். அதை ஒரு மாத கடன் பணம் இந்த இரண்டாவது ஸ்டெப்பில் வந்திருக்கும். அதால் வகுத்து தர 100ஆல் பெருக்கினோம் என்றால் அது எங்களுக்கு மாத வட்டி வீதம் வரும். அதை 12ஆல் பெருக்கி விட்டோம் என்றால் வருட வட்டி வீதம் வரும். ஆகவே 40 2000 தர 100 தர 12 என்பது வருட வட்டி வீதம் 24% என்று வருகின்றது. இன்னும் ஒரு வினாவினை அவதானிப்போம். ரூபாய் 40,000 பெறுமதியான வானொலி பெட்டி ஒன்றை ரூபாய் 10,000 ஆரம்பத்திலும் மிகுதியை குறைந்து செல்லும் மீதிக்கு வட்டி கணிக்கும் முறையில் கொள்வனவு செய்யும் ஒருவர் 15 மாத கட்டணங்களுக்கான மொத்த வட்டியாக ரூபாய் 4,000 செலுத்தினார். அவரிடம் அறவிடப்பட்ட வருட வட்டி வீதம் எவ்வளவு? இங்கே இந்த 40,000 என்பது பொருளின் பெறுமதி, 10,000 என்பது ஆரம்பத்தில் செலுத்தப்பட்டது. ஆகவே எஞ்சிய கடன் பணத்தை காண முடியும். அது ரூபாய் 30,000. அடுத்ததாக 15 மாத கட்டணங்களுக்கான மொத்த வட்டி 4,000 ரூபாய் என்று தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே இப்பொழுது இந்த மொத்த வட்டிக்கான சமன்பாடு நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அந்த சமன்பாட்டில் பிரதியிடுவதன் மூலமாக எங்களுக்கு இந்த வருட வட்டி வீதத்தை இலகுவாக கண்டுகொள்ள முடியும். இது இந்த சமன்பாட்டில் பிரதியிட்டு காண்பது இலகுவானது. ஆகவே மொத்த வட்டியாக ரூபாய் 4,000, எஞ்சிய கடன் பணமாக ரூபாய் 30,000, தவணைகளின் எண்ணிக்கை 15. 100 மேல் வருட வட்டி வீதம் தெரியாது, அதைத்தான் நாங்கள் காண வேண்டும். அதுக்கு 6 என்று போட்டுக்கொள்ளுங்கள். 12 மேல் 1. இங்கு n என்பது தவணைகளின் எண்ணிக்கை 15. அப்போ 15 தர n சக 1ற்கு 16 கீழ் 2. இதில் இயன்றளவு சுருக்கிக் கொள்வோம். இதில் இந்த 100இல் உள்ள 2 பூஜ்ஜியங்கள் 100ஆல் வகுக்கும் போது இங்கே 2 பூஜ்ஜியங்களை விட்டுவோம். இதில் இந்த 15ஐயும் நாங்கள் சுருக்கிக் கொள்ளலாம். மிகுதியை நாங்கள் இயன்றளவு சுருக்கி 6ஐ எழுவாயாக்கி விட்டமாக இருந்தால் எங்களுக்கான விடை கிடைக்கும். இதில் 6னை எழுவாயாக மாற்றும் போது இந்த 4,000 இந்த 12 2 2 இங்கே வந்து பெருக்கப்படும். இங்கே மேல் உள்ள 300 இந்த 16 2 கீழே வந்து வகுக்கப்படும். இப்பொழுது இயன்றவரை சுருக்குவோம். இங்கே 300னையும் 4,000னையும் 100ஆல் வகுக்க முடியும். அப்போ 40/3 என்று வரும். மிகுதி உள்ளவற்றை நாங்கள் சுருக்கி விடை எடுத்தமாக இருந்தால் அதுதான் எங்களுக்கான வருட வட்டி வீதமாக இருக்கும். ஆகவே இந்த 40னையும் 12னையும் பெருக்கும்போது 480, 16ஐ 3ஐயும் பெருக்கும்போது 48. ஆகவே 480ஐ 48ஆல் வகுக்கும்போது 10 தர 2 20% வருட வட்டி வீதம் அவரிடம் அறவிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த சமன்பாட்டில் நாங்கள் பிரதியீட்டு செய்வது இலகுவாக இருக்கும். அடுத்ததாக இன்னும் ஒரு வினாவினை நாங்கள் அவதானிப்போம். இது உங்களது பாட புத்தகத்தில் உள்ள வினா. ஒரு தையல் இயந்திரத்தை உடன் காசுக்கு ரூபாய் 23,000க்கு விற்கப்படுகிறது. தவணை தொகைகளாக செலுத்தும் முறையில் முதலில் ரூபாய் 5,000ஐயும் மீதியை ரூபாய் 2,000 வீதம் 10 சமனான மாத தவணை தொகைகளிலும் செலுத்துவதன் பேரில் பெறலாம். கடனுக்கான வட்டி குறைந்து செல்லும் மீதி முறையில் கணிக்கப்படுமெனின் அறவிடப்படும் ஆண்டு எளிய வட்டி வீதத்தை காண்க என்ற வட்டி வீதம் என்னென்றுதான் இங்கே வினவப்பட்டிருக்கின்றது. ஆகவே முதலாவதாக எஞ்சிய கடன் பணம் பெறுமதி 23,000 இருந்து செலுத்திய தொகை 5,000னை கழித்தல் வேண்டும். அது ரூபாய் 18,000. இரண்டாவதாக ஒரு மாத கடன் பணம் அல்லது ஒரு மாத அலகு. அது எஞ்சிய கடன் பணம் 18,000னை தவணைகளின் எண்ணிக்கை 10ஆல் வகுத்தல் வேண்டும். ரூபாய் 1,800. மூன்றாவதாக செலுத்த வேண்டிய முழுத்தொகை சமதவணை கட்டணம் 2,000 ரூபாய், தவணைகளின் எண்ணிக்கை 10. ஆகவே 2,000னை 10ஆல் பெருக்குதல் வேண்டும். அது ரூபாய் 20,000. நான்காவதாக மொத்த வட்டி. செலுத்த வேண்டிய முழுத்தொகை 20,000. அதிலிருந்து எஞ்சிய கடன் பணம் 18,000னை கழித்தல் வேண்டும். அது ரூபாய் 2,000. ஐந்தாவதாக மாத அலகுகளின் எண்ணிக்கை. இங்கே தவணைகளின் எண்ணிக்கை 10 ஆக உள்ளதால் 10வது முக்கோண எண்
10 தர 11 கீழ் 2 என்று வரும். அது 55 மாத அலகுகள். ஆறாவதாக ஒரு மாத கடன் பணத்திற்கான ஒரு மாத வட்டி அல்லது ஒரு மாத அலகிற்கான ஒரு மாத வட்டி என்றும் கூறலாம். அது மொத்த வட்டி 2000, மாத அலகுகளின் எண்ணிக்கை 55, மொத்த வட்டியை மாத அலகுகளின் எண்ணிக்கையினால் வகுத்தல் வேண்டும். 2000 × 55. அதை நாங்கள் எளிய பின்னமாக்க முடியும். 5ஆல் பிரித்த மண்ட மேலையும் கீழையும் 400 × 11. அதை தசம எண்ணில் போட்டமாக இருந்தால் 36.36 என்று வருகின்றது ஒரு மாத கடன் பணத்திற்கான ஒரு மாத வட்டி. ஏழாவது இறுதியுமாக வருட வட்டி வீதம். அது ஒரு மாத கடன் பணத்திற்கான ஒரு மாத வட்டி இங்கே கண்டிருக்கிறோம் 36.36. அடுத்ததாக ஒரு மாத கடன் பணம், அது எங்களுக்கு தெரியும் 1800 தர 100 தர 12 இதில் பிரதியிடல் வேண்டும். மிக முக்கியமானது இங்கு இந்த 36.36 என்று தொடர்ந்து ஒரு மீளும் தசமமாக அல்லது மடங்கு தசமமாக சென்று கொண்டிருப்பதனால் இது ஒரு திருத்தமான பெருமானமாக இங்கு எடுக்க முடியாது அடுத்த கணக்கில் செய்வதற்காக. ஆக இங்கு நாங்கள் இந்த ஒரு மாத கடன் பணத்திற்கான ஒரு மாத வட்டியாக இந்த 400/11 என்ற பின்னத்தை நாங்கள் இங்கே பயன்படுத்தும் போது எங்களுக்கு இங்கு திருத்தமான விடை கிடைக்கும். நாம் இங்கே பிரதியிடும் போது ஒரு மாத கடன் பணத்துக்கான ஒரு மாத வட்டியாக 400/11, 400 மேலே வரும் 11ஐ கீழே போடுங்கள் பகுதி எண்ணாக, கீழ் ஒரு மாத கடன் பணம் 1800 தர 100 தர 12. இதை இயன்றளவு சுருக்கலாம். இங்கே 100ஆல் வகுக்கும் போது இங்கே 2 பூஜ்ஜியங்கள், இங்கே 2 பூஜ்ஜியங்களை வெட்டலாம். மிகுதியை இயன்றளவு சுருக்கி எளிய பின்னமாக்குவோம். அது 800/33% என்று வருகின்றது. இதை நாங்கள் 2 தசமதானங்களுக்கு சதவீதமாக கொடுத்தால் போதுமானது. அது 24.24%. ஆக இதுதான் இங்கு அறவிடப்பட்ட வருட வட்டி வீதமாக உள்ளது. தசம எண்களில் விடை அமையும் போது 2 தசமதானங்களுக்கு கொடுக்க வேண்டும். அடுத்த ஒரு மாத கடன் பணத்துக்கான ஒரு மாத வட்டி தசம எண்ணில் அமையும் போது, அதாவது முடிவிலி தசமம் அல்லது மடங்கு தசமமாக அமையும் போது அதற்கு முன்னர் கிடைத்த அந்த எளிய பின்னத்தினை நாங்கள் பயன்படுத்தி வருட வட்டி வீதத்தை கணிப்பதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதன் போது எங்களுக்கு திருத்தமான விடை கிடைக்கும் அல்லது ஒரு அன்னளவான பெருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நல்லது மாணவர்களே, இதுவரை நாங்கள் வாடகை கொள்வனவு அல்லது இலகு தவணை கொடுப்பனவு எனும் முறையில் 2 வகையான வினாக்கள், அதாவது தவணை கட்டணம் தரப்பட்டுள்ள போது வருட வட்டி வீதம் காண்பது இப்பொழுது நாங்கள் பார்த்தோம். ஏற்கனவே நாங்கள் வருட வட்டி வீதம் தரப்பட்டுள்ள போது தவணை கட்டணம் காண்பது எவ்வாறு என்று பார்த்தோம். இந்த 2 வகையான வினாக்கள் மட்டுமே எங்களுக்கு பரீட்சைக்கு வர இருக்கிறது. ஆகவே இதில் மேலும் மேலும் பயிற்சிகளை செய்து நீங்கள் சிறந்த தேர்ச்சி அடைய வாழ்த்துகிறேன். நன்றி.